இந்த ஜீரண மண்டலம் வந்து ஏன் வந்து கெடுது, நம்ம என்னென்னலாம் வாழ்க்கை முறைகளை வந்து தப்பு பண்றதுனால நம்மளுக்கு வந்து கெடுதல் வந்து பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளியே வந்து சாப்பிடுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு. அதாவது முதல்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம ஹோட்டல்ல போய் ஒரே ஒரு ஃபுட்டு சாப்பிடுவோம். அதுவுமே நம்ம ஒரு தோசை, இட்லி தான் சாப்பிடுவோம். ஆனா, இன்னைக்கு வாரத்துல ஒரு 7 நாள் இருக்குன்னா, ஒரு 5 நாள், 6 நாள் கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிடுறோம். ஒரு நாள் மட்டும் தான் நம்ம வீட்ல வந்து சமைச்சு வந்து சாப்பிடுறோம். இந்த ஹோட்டல் ஃபுட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா சாப்பிடுறோமா பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு உணவு எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய ஸ்பைசஸ் போட்டிருப்பாங்க, நெறைய சால்ட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடிக்கு வந்து எடுத்துக்கிறம்போது, அதெல்லாமே நீண்ட காலமா நம்ம எடுத்துக்கிறம்போது ஒரு டாக்ஸின்ஸா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகுறது வந்து இருக்கு. சின்ன குழந்தை முதற்கொண்டு இன்னைக்கு வந்து ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்க. இது வந்து நம்மளோட ஜெனரேஷனுக்கு, அதாவது நம்மளோட ஜீனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உணவுகள், அதாவது ஜங்க் ஃபுட் ஆகட்டும், ஒரு பீஸா, பர்கர் வந்து நம்மளோட ஜெனரேஷன், நம்மளோட ஜீனுக்கு வந்து இது வந்து செட் ஆகாத ஒரு உணவு.